இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை தொடர்பாக நாளை வெளியாகவிருக்கும் அறிவிப்பு ரகுராம் ராஜனின் கடைசி கொள்கை முடிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் நிதிக் கொள்கையை முடிவு செய்வதில் இதுவரை ரிசர்வ் வங்கி ஆளுநரே தனி அதிகாரம் பெற்றவராக இருந்து வருகிறார். ரகுராம் ராஜன் மேற்கொண்ட பல்வேறு முக்கிய முடிவுகளில் ஒன்றாக இந்த கொள்கை குறித்தான முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை தனி சிறப்பு குழுவுக்கு மாற்றியிருக்கிறார். இந்த குழுவில் 6 பேர் இடம்பெறுகிறார்கள். 3 அரசு தரப்பிலிருந்தும் மற்றவர் ரிசர்வ் வங்கி சார்பிலும் இடம்பெறுகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் இரு வேறுபட்ட கருத்தில் 6 உறுப்பினர்களிடையே சமநிலை ஏற்பட்டால் மட்டுமே ரிசர்வ் வங்கி ஆளுநர் அந்த குழுவின் தலைவராக இருந்து வாக்களித்து இறுதி முடிவை செயலாக்கும் புதிய நடைமுறையை ரகுராம் ராஜன் தொடங்கியிருக்கிறார். இதனால் நாட்டின் முக்கிய கொள்கை முடிவு தனிப்பட்ட நபரின் விருப்பமாக இல்லாமல் பல நிபுணர்களின் கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் என நம்பப்படுகிறது.